வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள வேலுடையான்பட்டு முருகன் கோவில் தான் பார்க்க போறோம். முருகனின் வாகனமான மயிலும் அதன் அருகே நாகமும் பிரம்மாண்டமாக உள்ளது. அதன் பின்புறம் ஓம் என்னும் மந்திரத்துடன் வேலும் பிரம்மாண்டமாக உள்ளது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலுக்கு முன்பகுதி, அதாவது என்ட்ரன்ஸ். நம்ம கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, பார்க் பண்றதுக்கு இட வசதிகளுடன் கூடிய ஒரு அழகான கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோவிலுக்கு முன்பு அரச மரமும் வேம்பு மரமும் உள்ளது. மரத்திற்கு அடியில் விநாயகரின் சன்னதி உள்ளது. இதுதான் கோவிலின் தீர்த்த குளம். இத்தீர்த்தத்திற்கு சரவண தீர்த்தம் என்று பெயர். இந்த குளத்துல தான் தெப்பத் திருவிழா, தெப்போற்சவம் மிக சிறப்பாக விசேஷமாக நடைபெறும். வலம்புரி விநாயகர் காட்சி தருகிறார். விநாயகரை தரிசனம் செய்வோம். மரத்தின் அடியில் நாகதேவதைகள் சன்னதியும் உள்ளது. நாகதேவதைகளை தரிசனம் செய்த பின்பு இடும்பன் சன்னதிக்கு செல்வோம். இந்த கோவில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு சித்திர காடவ பல்லவ வம்சத்து அரசரால் கட்டப்பட்ட கோவிலாகும். இடும்பன் சன்னதி. இங்கு இடும்பனை தரிசனம் செய்த பின்பு நாம் கோவிலுக்குள் செல்லலாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம். கொடிமரத்திற்கு முன்பாக பெரிய அளவில் 7 வேல்கள் முருகனின் உத்தரவுக்காக காத்திருக்கும் சேவகர்கள் போல காட்சியளிக்கின்றது. அதன் அருகே ஆதிலிங்கமும் தண்டாயுதபாணி சன்னதியும் உள்ளது. மூலஸ்தானத்திற்கு இரு புறங்களிலும் 8 அடி உயர துவாரபாலகர்கள் உள்ளனர். இக்கோவிலின் மூலவரான சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி பாதங்களில் இறகு அணிந்தும் காட்சி தருகிறார். இந்த சிற்பம் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது. பொதுவாக மற்ற கோவில்களில் முருகப்பெருமான் வேலுடன் காட்சி தருவார். ஆனால் இங்கு வேல் ஏந்தும் முருகப்பெருமான் வில்லேந்தி காட்சி தருகிறார். இங்கு ஆஞ்சநேயரின் சிற்பம் உள்ளது. ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வோம். இங்கு ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் உள்ளது. ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஷண்முகாய நமக, ஓம் பால நேத்ரஸ்தாய நமக என்று மொத்தம் 108 திருப்பெயர்களை சொல்லி முருகப்பெருமானை இங்கு வழிபடலாம். கோவிலின் மூலஸ்தானத்தை சுற்றி காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி சன்னதியும் உள்ளது. குமர குருநாத சுவாமிகள் இங்கு உள்ளார். சனீஸ்வர பகவானின் சன்னதியும் இங்கு உள்ளது. சனீஸ்வரனை தரிசனம் செய்வோம். இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னா, முருகப்பெருமான் வள்ளியை மணமுடிக்க வள்ளிமலைக்கு வந்தார். தேவர்களும் முனிவர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை காட்சி தருளுமாறு வேண்டினர். அதன்படி முருகன், இடும்பன், வீரன், ஐயனார் ஆகியோர் சூழ ஒரு அழகிய சோலையின் நடுவே ஜோதி வடிவமாக காட்சியளித்தார். இங்கு பைரவரை தரிசனம் செய்த பின்பு மீண்டும் நம் வரலாறை அறியலாம். ஜோதி வடிவமாக முருகப்பெருமான் சப்த கன்னிகளுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சியளித்தார். ஆனால் அதில் நிறைவு கொள்ளாத அவர்கள் மீண்டும் அருட்காட்சி தர வேண்டும் என்று வேண்டினர். அதை ஏற்ற முருகன் வள்ளி தெய்வானையுடன் கையில் வில்லும் அம்பும் தரித்த நிலையில் காட்சியளித்தார். இங்கு மீனாட்சி அம்மன் சன்னதி உள்ளது. அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு திரும்பினால்
சிவலிங்கமும் உள்ளது. சிவபெருமானை இங்கு தரிசனம் செய்வோம். முருகப்பெருமான் வில்லுடன் காட்சியளித்ததால் இத்தலம் வில்லுடையான்பட்டு என பெயர் வந்தது. காலப்போக்கில் அது வேலுடையான்பட்டு என்று மாறியது. கோவிலின் சுவற்றில் அம்மன்களின் சிற்பங்கள் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மி, துர்க்கை, வீணையுடன் சரஸ்வதி தேவியும் இங்கு உள்ளார். இக்கோவிலின் தல விருட்சம் வன்னி மரம். கோவிலில் உள்ள முருகன் சிலை பூமியில் புதைந்து கிடந்ததாகவும் அதை உழுதபோது சிலை வெளிப்பட்டதாகவும் கூறுகின்றனர். உழும்போது கலப்பை தட்டி நின்றதாகவும் மண்வெட்டி கொண்டு அவ்விடத்தை வெட்டிய போது முருகப்பெருமானின் இடது தோளில் சிறு வடு ஏற்பட்டதாகவும் அவ்வடுவினை இப்பொழுதும் பார்க்கலாம் என்றும் கூறுகின்றனர். இந்த கோவிலில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். அது மட்டுமின்றி சிவபெருமானைப் போலவே இங்கு முருகப்பெருமானுக்கும் நெற்றிக்கண்ணும் இருக்கிறது. சரவண தீர்த்த குளத்தில் பங்குனி உத்திரத்தன்று தெப்ப உற்சவம் நடக்கும். கார்த்திகை, தைப்பூசம் மற்றும் முருகனுக்கு உரிய அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. வீரனார் சன்னதியும் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு சுவாமியை பார்க்கலாம். மதுரை வீரன் தன் துணைவிகளோடு இங்கு காட்சி தருகிறார். அருகில் துர்க்கை அம்மனும் இருக்கிறார். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் நெய்வேலி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போறதுக்கு ஆட்டோ வசதிகளும் உண்டு. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.